உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க சேர்றவங்க சேர்ந்துட்டு தான் இருக்காங்க, சேராம இருக்கிறாங்க சேர்ந்துட்டு தான். என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. இது மத்த சண்டை மாதிரி இல்லடா. ஆதி ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சண்டையா இருந்தாலும் பாரதிய திட்டுவாரு, பேசுவாரு, ஓகே. ஆனா இப்போ நம்ம கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறாரா? நம்ம பொருள் எல்லாம் தொட வேண்டான்னு சொல்றாராம். அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு வேற சொல்றாராம். டே, ஆதி நடவடிக்கையே சரியில்லடா. அப்படியா? டே, நான் பாரதி கிட்ட பேசும்போது அவர் எங்க அவளை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காடா. நானும் நடவடிக்கையை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியா தான் இருக்கான். இது பாரு, பாரதி என்ன தேடி வந்தவ, ஆதி உன்னை தேடி வந்தவரு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா நமக்கு தானே கஷ்டம். அழகர், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாமே ப்ளீஸ். டேய் பாட்டே, நீ மனசு வச்சுனா கண்டிப்பா முடியும். டேய், அந்த ஆதி பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் நான் சொன்ன மட்டும் எப்படி கேட்பான்? நீயும் நானும் சொன்னதானே கேட்க மாட்டான். சாமி சொன்னா கேட்பான்ல. டேய், சாமி எப்படி வந்து பேசும்? உனக்கு தான் கருப்சாமி இறங்கும் இல்ல. சாமி சொல்லுன்னு சொல்லி அருள்வாக்கு கொடுத்துற வேண்டியதானே. டேய் கிறுக்கு பையலே, இந்த கண்ணசாமி ஆட சொல்றியா? சிரிக்காது. உனக்கு ஆதி பாதி ஒண்ணும் சென்னமா வேண்டாமா? அப்ப சிரிக்காது. நல்ல காரியத்துக்கு தானே பண்ண சொல்ற பாட்டு. அதுவும் சாமி இல்லன்னா நல்ல சாமி கெட்ட சாமி. சாமினாலே நல்லதுதான். டேய், அப்படிலாம் ஆடக்கூடாதுடா. தெய்வ குத்தம் ஆயிடும். 2 பேர் பிரிஞ்சா மட்டும் சாமி சந்தோஷப்படுமா? அப்பயும் வருத்தம் தானே படும். இன்னும் விட்டு போடு, யோசிக்குது. அது டி யோசிக்காதடா. இந்த பாட்டு, ஒரு பொய்யால ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அந்த பொய்க்கு உண்மையோட சக்தி ஜாஸ்தின்னு வள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு. வள்ளுவர் சொன்னாரா? சரி, ஆமா ஆமா சொன்னாரு வள்ளுவர். ஆமா, அது மட்டும் கிடையாது. அப்பையார் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கற்க கசடர் இல்லடா, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் சாமி விஷயத்துல அப்படி பண்ணக்கூடாது. ஏய் அப்பதா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம 3 பேரும் எது வேணாலும் பண்ணலாம் இல்ல? பண்ணலாம் பண்ணலாம், 3 பேரும் பண்ணலாம். பண்ணலாம். ரொம்ப யோசிக்காத பாட்டு. பாரதிக்காக வேண்டாம், அட்லீஸ்ட் தமிழுக்காச்சும் பண்ண யோசிய. டி பேசுடா. பாட்டி சரின்னு சொல்லிருச்சே. காலைல பாட்டி பண்ணிடுவா, நம்ம போலாம். டேய், நான் எப்படா சரின்னு சொன்னேன்? அதெல்லாம் நீ செஞ்சிருவ, எனக்கு தெரியும். வா நம்ம போலாம். வா. சொன்னா கேளுடா. உங்க அப்பா என்ன பண்றான்னு பாத்துக்கிறேன் நான். நல்லதுக்கு அந்த மண்டையில போட்டு முடிச்சிரலாம் நிக்காதே. அட கடவுளே, இவ என்ன இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டு போறா? இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இதெல்லாம் என்னன்னு புரியல. சாரு உங்கள்ட்ட சொல்லலையா? அவர் சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்லயும் உங்க பொண்ணு பேர்லயும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை மேலையும் அப்புறம் அழகர் பேர்லயும் மாத்தி எழுதி வச்சிருக்காரு. ஆதி சார் வந்தா கொடுத்துருங்க. அப்புறம் அவரோட பேங்க் அக்கவுண்ட்லாம் உங்க பேருக்கு மாத்தி அக்கவுண்ட்ல இருக்கிற கேஷ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு. அதையும் பேங்க்ல பேசிட்டேன். அவரு சென்னைக்கு போறப்ப மெயின் பிரான்ச்ல ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், அதையும் இமிடியேட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேடம், சார் வந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. வரேன். நான் ஸ்கூலுக்கே போறேம்மா, பழகிக்கிறேம்மா. ஒரு நிமிஷம் ஆதி. என்ன இது?
எதுக்கு இப்படி எங்க பேர்ல சொத்தெல்லாம் மாத்தி எழுதி வச்சிருக்கீங்க? எங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? செய்ய போற பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண போறீங்களா? இது நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கல, எங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னது. உங்க அம்மா அதை மட்டும் சொல்லல ஆதி. பாரதிய கை விட்டுறாத, தமிழ தவிக்க விட்டுறாதன்னு சொல்லிருக்காங்க. இத செஞ்ச நீங்க அதையும் செய்யணும்ல. ஏற்கனவே உங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில இங்க செத்துட்டு இருக்கேன். இதுல இன்னும் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சு கொடுமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா என்கிட்ட கேக்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்கே. நான் என்ன பண்றது? எனக்குள்ளே வச்சு புழுகிக்கவா? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க போனேன். ஏன் நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க? அப்படியே விட்டிருந்தா நானும் போயிருப்பேன்ல. ஆதி, அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா தமிழ தண்டிக்காதீங்க ஆதி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவளை மட்டும் விட்டுறாதீங்க பிளீஸ். அம்மாவோட முடிவுக்கு காரணம் நான் தானே. தமிழ் என்ன பண்ணா? அவ துடிக்கிறது என்னால பார்க்க முடியல ஆதி. உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் செத்தே போயிடுறேன். ஆனா தமிழ் கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. அவ உங்க பொண்ணு ஆதி. இங்க பாருங்க பாரதி, சில விஷயங்கள் நடக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். சில விஷயங்கள் நடக்கலன்னா கஷ்டமா இருக்கும். ஆனா சில விஷயங்கள் நடந்துடவே கூடாதுன்னு இருக்கும். ஆனா அதே மீறி நடந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி நடந்த விஷயம்தான் எங்க அம்மாவோட இழப்பும் என்னோட இந்த முடிவும். அப்போ நீங்க எங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தெரியல. தெரியலங்கிறதுக்கும் இல்லங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்குது, என் மனசு என்ன நடக்குது, என் மூளை என்ன யோசிக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. நான் சரியா இல்ல பாரதி. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.